தர்மபுரி கிழக்கு மாவட்டம் முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு முகாம் மூலம் 2,23,921 புதிய உறுப்பினர்களை திமுகவில் இணைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான மணி தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அண்ணா பிறந்த நாள் அன்று அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவித்தார். தர்மபுரி கிழக்கு மாவட்டத்தில் உள்ள 601 வாக்குச்சாவடிகளிலும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்த குடும்பங்கள் ஒன்று கூடி உறுதிமொழி ஏற்று தீர்மானத்தை முன்மொழிவார்கள் என்று கூறினார். அதேபோல கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் அனைத்து வாக்குச்சாவடிகளில் முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். செப்டம்பர் 20, 21 தேதிகளில் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் தலைமை கழகம் அறிவிக்கும் இடங்களில் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். என்னென்ன அநீதிகள் இழைக்கப்படுகிறதோ அந்த அநீதியில் இருந்து நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை தலைகுனிய விடமாட்டோம் என்பதுதான் அந்த தீர்மானத்தினுடைய முக்கிய நோக்கம். அத்தகைய தீர்மானங்கள் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் என்ற தீர்மானம். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் SIRக்கு எதிராக நிற்பேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என நான் உறுதியேற்கிறேன் என்ற தீர்மானம். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன், நம் மாணவர்களுக்கு உரிய நிதிக்காக போராடுவேன், ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என நான் உறுதியேற்கிறேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிராக எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன், எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என நான் உறுதியேற்கிறேன்.